ஏன் நம்மளோட இந்த கியர்ஸ்ல நியூட்ரல் கியர் வந்து 1க்கும் 2க்கும் நடுவுல இருக்கு. இந்த ஒன் டவுன் ஆல் அப்படின்ற கான்செப்ட் வந்து இன்டென்ஷனலா வைக்கப்பட்டதான். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா சேஃப்டி பர்பஸ்க்காக. ஏன்னா ஒரு ரைடர் பைக்ல ரைட் பண்ணிட்டு இருக்கும் போதே தெரியாம நியூட்ரல் போட்டக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனுக்காகவே நியூட்ரலை 1க்கும் 2க்கும் நடுவுல வச்சிருக்காங்க. இப்படி வைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைக் ஸ்லோ டவுன் ஆகும்போது பைக்கை ஃபர்ஸ்ட் கியர் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா கடைசியா நிக்க போற கியர் ஃபர்ஸ்ட் கியர் தான். அதனால நீங்க நிறுத்திட்டு உடனே எடுக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல கூட நீங்க வந்து உடனே உங்களோட கிளட்சை ரிலீஸ் பண்ணி பைக்கை மூவ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்க ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கீங்க, ஹில்ஸ்ல இறங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வைங்க. ஹேர்பின் பெண்ட் வருது. அந்த ஹேர்பின் பெண்ட்ல நீங்க கியர்ஸ் நல்லா டவுன் பண்ணுவீங்க. அப்படி டவுன் பண்ணும்போது அந்த ஹேர்பின் பெண்டோட பாதியில போயிட்டு நீங்க ஆக்சிலேட் பண்ணுவீங்க, கிளட்சை விட்டுட்டு ஆக்சிலேட் பண்ணுவீங்க. நீங்க தெரியாம நியூட்ரல் அழுத்திட்டீங்க அப்படின்னா பைக் அங்கேயே நின்றும், பைக் ரிவர்ஸ்ல வர ஆரம்பிச்சிடும். பின்னாடி வர வண்டிகளை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட நேரிடும். ஹில்ஸ் இறங்கும் போது இதே கான்செப்ட் தான். ஹில்ஸ்ல நீங்க இறங்கும் போதும் நீங்க நியூட்ரல் போட்டீங்க அப்படின்னா வண்டி உங்க கண்ட்ரோல் மீறி போயிடும். இந்த சேஃப்டி எல்லாம் கன்சிடர் பண்ணி ரைடர் வந்து கான்ஃபிடென்ட்டா ஃபர்ஸ்ட் கியருக்கு போயிட்டு அவங்களோட வண்டி ஈஸியா மூவ் பண்ணிக்கலாம், டிராக்ஷன்ல வச்சுக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக கொண்டு வரப்பட்டதா இந்த கியர் ஷிஃப்ட் சிஸ்டம். இது வந்து நார்மலா ஸ்போர்ட்டியா இருக்கக்கூடிய பைக்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா இந்த ஸ்ப்ளெண்டர் பஸ் மாதிரியான பைக்ஸ்ல எல்லாம் இன்னும் அந்த ட்ரெடிஷனல் மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க. ஏன் இன்னும் அவங்க இதெல்லாம் மாத்தல? அந்த மாதிரி ட்ரெடிஷனலா கியர் பாக்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களோட கம்பெனிக்கு மெயில் போட சொல்லுங்க.